ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ டோர் மான்வாவோட எபிசோட் 50 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் அப்போ தான் தொடர்ந்து நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும், இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த சேவியை தான் நம்ம சுபாருன்னு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து உன்னை பற்றி அவ்வளோக்கும் இன்ஃபர்மேஷன் எனக்கு தரலை. நான் ஏதோ ஒன்று உன்னை வந்து நான் ஆகணும். அதே மாதிரி உன்னை பத்தி அவளுக்கும் டேட்டா வந்து என்கிட்ட இல்ல. அதனால ஏதாச்சும் பண்ணியாச்சும் உன்னை டிஃபீட் பண்ணணும். எனக்கு வெறும் 5 நிமிஷம் போதும், உன்னை நான் இங்கேயே அழிக்க போறேன். அந்த இடத்துல இதனால அவர் ஒரு பெரிய அட்டாக்கை லான்ச் பண்ணலான்னு போறாரு. ஹீரோ படுவேகமா உன்னோட மூஞ்சிலேயே ஒரு தாக்குதலை பண்றான். இதனால என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹியூடோட உடம்பும் ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. நீ அட்டாக் பண்ணும்போது உன்னோட ஸ்கில்லையும் போட்டு தாக்கிருக்கேன். நீ வந்து சொன்னல 5 நிமிஷம் உனக்கு போதும்னு. 5 நிமிஷம் இந்த டைம் லைன்ல உனக்கு பத்தாது. போன டைம் லைன்ல என்ன ஆச்சு அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம்ல கரெக்டா பிளேயர்ஸோட எண்ணிக்கை அது வந்து பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. தேர்ட் டிசாஸ்டர் அப்போ ஷிகிஷிமாவும் கோல் கிங்கும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கியூல யாராலையுமே தடுக்க முடியல. ஆறாவதா டார்க் சைல்டும் நிறையவே வேலைகளை பண்ணாங்க. அதனால உலகம் அப்படியே தலைகீழ மாறி போச்சு. ஏழாவதா நம்ம ஹீரோ நிறைய பிளேயர்ஸை இழந்திருப்பான். அந்த டைம்ல தான் நம்ம கிங்காவை அவன் மீட் பண்ணான். கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியுமா, நம்ம வேங்குஷ் அவராலேயே அங்க எதுவுமே பண்ண முடியல. அவரு அங்க இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையில தான் எல்லா விஷயத்தையும் வேங்குஷ் விட்டு போனாரு. நம்ம சுபாரு தான் ஏதாச்சும் பண்ணணும்னு. அந்த டைம்ல நம்ம சுபாரு அவனோட பவர் எல்லாத்தையுமே இழந்துட்டான். அது எப்படி ஆயிருக்கும்னா, ஏன்னா நம்ம வேங்குஷே இறந்து போயிட்டாரு. ஒரு இறந்து போயிட்டா பவருக்கான சோர்ஸே இருக்காதுல. அதனால தான் நம்ம வேங்குஷோட டோரும் மஞ்சு போயிடுச்சு, பவரும் மஞ்சு போயிடுச்சு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ முன்னாடி கிங் ஆஃப் ஆரோரா அந்த டோர் வந்து அப்பியர் ஆயிருக்கும். அதுதான் சிபிலோடைய கேட்டு. அந்த கேட்டு மூலியமா சிபிலோட பவர் வந்து கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு சுத்தமா தெரியாது. இதனால நம்ம ஹீரோட பவர் அங்க மஞ்சு போயிடுச்சுன்னு அங்க சிபில் தான் சொல்லியிருப்பா. வேங்குஷ் அவங்க கொன்னுட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அவனோட வேலை தான். அவன் மூலமா தான் நம்ம வேங்குஷ் இறந்து போயிட்டான். அதனால உனக்கு இப்போ பவரும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அட்மினிஸ்ட்ரேட்டரை பத்தி அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால நம்ம சுபாரு அட்மினிஸ்ட்ரேட்டரை பத்தி கேட்கிறான். ஆமா, அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன் வந்து யாரு? அவன் தான் இந்த உலகத்துக்கு மேல இருக்க அந்த வித்தியாசமான கிளாக் இதை கிரியேட் பண்ணதே அவன் தான். அவன் நிறையவே டைமென்ஷன் மூலமா நிறையவே சோல்ஸை இந்த உலகத்துல நிரப்ப ஆரம்பிச்சான். இந்த உலகம் ஒரு கட்டத்துல அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கும் போது இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு அவன் பாக்குறான். வேங்குஷ் எப்படி இறந்து போனாரு என்னால சுத்தமா நம்ப முடியல. அவர் இறந்து போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சொன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரோட மெயின் டார்கெட்டே நம்ம வேங்குஷ் தான். கேக்குற நம்ம சுபாரு ரொம்ப ஷாக் ஆகுறான். இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? எனக்கு கடைசியா நம்பிக்கையா இருந்தது அது நீ தான். அதனால தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ தான் என்னோட டோருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க போறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிங் ஆஃப் அரோராவோட பவர் அவன் அடைஞ்சா. கிளாக் உடைந்து போயிருக்கும். அங்க ஏகப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆளுங்களும் வந்தாங்க. நைட்டு மாதிரி இருக்காங்களே இவங்க எல்லாருமே கிளாடியஸா. இந்த நைட்ஸ் கூடவே நம்ம ஹியூடோவும் வந்திருப்பான். அங்க பயங்கரமா ஆளு கத்தி சொல்றான், அவங்க என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா இந்த உலகத்தை நமக்கு சொந்தமாக்கணும். நீ சொன்னோனே ஆல்ரெடி இங்க இருக்கிற பிளேயர்ஸுக்கு ரொம்ப கடுப்பாகும். முக்கியமா நம்ம டைகா அவனுக்குலாம் பயங்கர கடுப்பாகும். ஆனா டைகாவாலலாம் அங்க எதுவுமே பண்ண முடியல. கடைசியில ஒரு பிளேயரும் இங்க இறந்து போனதான் மிச்சம். இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் எவ்வளவோ போராடுறான். அங்க நம்ம ஹீரோ தப்பிச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கிங்கா அவனையே அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். அதனால தான் நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. கிங்காவும் அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்க சொல்லியிருப்பான், சீக்கிரம்டா நீயாச்சு தப்பிக்கணும். இதனால தான் நம்ம சுபாரு ஓண்டி தனியா தப்பிச்சிருப்பான். கடைசியிலையும் சுபாரு ஓண்டி தான் தனியா போராடுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபியூச்சர்ல சுபாருக்கு தனிமையில அங்க என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. ஆளுங்க முட்டி போட்டு உட்காந்துறான். எனக்கு தெரியல இதுக்கு மேல ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு. அந்த இடத்துல இப்படி ஆளு யோசிக்கும் போது அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, சுபாரு இந்த மாதிரி உன்னோட உலகம் அவ்வளவுதான் அழிஞ்சு போயிடுச்சு. இதனால தோழியை ஒத்துக்கோ. இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அநியாயமா நீ டைமை வேஸ்ட் பண்ணிருக்க. ஆமா, யாரு நீங்க? எதுக்காக இங்க வரணும்? எதுக்காக எங்களோட உலகத்தை அட்டாக் பண்றீங்க? நாங்க யாரு? நாங்க எதுக்காக வந்தோம் தானே கேக்குறேன். என்னோட பேரு ஹியூடோ. நான் எத்துல இருந்து வந்திருக்கேன். இது பூமியா? என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட என்னால அதிகமா பேச முடியாது. இந்த எத்துலயே நீ சாகிறதே நல்லது. நான் வழியே இல்லாம கொள்ளட்டா? இல்ல, நான் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா கடைசி வரைக்கும் போராட போறேன். மதாங்க சண்டை ஏற்பட்டிருக்கும். கடைசி வரைக்கும் ஆளு போராடி இருப்பான். போராட்டத்துல அவனோட சோலே மஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி விஷயம் தான் போன ஃபியூச்சர்ல நடந்திருக்கும். இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருமா? இந்த வாட்டி எங்க சொல்றான், இந்த டைம் லைன்ல நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஆமா, என்ன நீ சொல்லிருக்க? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நீ சொல்றத பார்த்தா நம்மலாம் ஏதோ அனிமே மான்வால இருக்கிற மாதிரில இருக்கு. நீ இசற்கையாய் அப்படியே எனக்கு கொள்ள வரியோ? ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீ வந்து இப்பயே செட் ஆகணும்.
அந்த இடத்துல காட் ஆஃப் ஃபயரை வச்சு பயங்கரமா அவன் தாக்குறான். நம்ம ஹீரோவும் அங்க பிளட் மோல்ட் அந்த ஸ்கில்ல பயன்படுத்த அங்க நல்ல வேலை அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆனா அவன் கிட்ட மெர்குலஸ்னு ஒரு ஸ்கில் இருக்கும். இது மூலமா ஆளால பயங்கர வேகமா நகர முடியுது. இவன் நம்ம ஹீரோவாலேயே சரியா பார்க்க முடியல. ஜஸ்ட் மிஸ்ல தான் அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். அட்டாக்கிங் வேகமும் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. தாக்க வர முதல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு பிளட் மோல்ட்டை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, உன்னால ஷீல்டையும் பயன்படுத்த முடியுதா? அங்க சுபாருக்கு என்ன புரியலன்னா இவனால ஸ்பீடா மூவ் பண்ண முடியுது. இதுக்கான ஸ்கில் இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல இவன் பார்க்கவே இல்ல. ஹூடோ கிட்ட ஒரு புது ஸ்கில்லும் இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்த வரைக்கும் இவன் கிட்ட என்ன ஸ்கில் இருக்கும்னா பாட்டியோன் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அதை வச்சு ஆளால நிறையவே அட்டாக்ஸை தெரிஞ்சிக்க முடியும். இதுலயும் ஹூடோ கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்கும். அதுதான் கொடூரமான ஸ்கில். அந்த ஸ்கில்னால தான் நான் இதுக்கு முன்னாடி தோத்தே போனேன். ஈவன் என்னோட ஃபயரையும் அவன் கேன்சல் பண்ணிட்டான். ஆக்சிஜன் ஒரு ஸ்கில், அது மூலமா யூசரோடைய எந்த ஸ்கில்லா இருந்தாலும் காப்பி பண்ண முடியும். நருட்டோல நம்ம ஷேரிங்கன் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பார்த்திருப்போம்ல, அதை அப்படியே டிட்டோ வாங்கி போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஸ்கில் மூலமா எல்லா அட்டாக்கையும் அவனால பார்த்து வச்சுக்க முடியும். ரிப்பீட்டடா ஒரே அட்டாக்ஸ் பண்ணா எனக்கு தான் அது வீக்னஸ் அமையும். இதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட வெப்பன் எடுக்கிறான். டிவைன் சிசல் தான் அவனுடைய செகண்ட் ஃபார்முக்கு மாத்துறான். ஒரு பயங்கரமான ஒளி வரும். இதை பார்த்து ஆளே ஆச்சரியமா வரும். ஏன்னா அது இக்னிஷியன் சோர்ட், அதை விடவும் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு டிராகன் ஸ்லாஷ கொடுக்கறான். இதனால அந்த மெஷல் அவன் உருவாக்குன அந்த பெரிய உருவமும் அப்படியே பாதியா போகுது. ஹீரோவால அந்த அட்டாக்கோட பிரசன்ஸை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. போன வாட்டியை கம்பேர் பண்ணா இவனோட பவர் இன்னமும் அதிகரிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அங்க இதுக்கு காரணம் இந்த அட்டாக் ஒரிஜினலா நம்ம ரெஞ்சியோட அட்டாக் என்ன நம்மால வந்து லைட்டா காப்பி அடிச்சிட்டான். அங்க ரெஞ்சியும் சொல்றான், பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நீ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே தெரியுமா. சீன்ல நம்ம மரியா அங்க ஷீகேஷிமாக்கு இந்த உலகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. இங்க இந்த உலகம் ஒண்டி இல்ல, ஏகப்பட்ட உலகம் இருக்கு. ஒரு உலகமும் அட்மினிஸ்ட்ரேட்டரால கண்ட்ரோல் செய்யப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்லாம் ஒரு கேமா தான். இதுல விற்கிறது வாங்குறது இந்த விஷயமும் அடங்கும். இதை பத்தி எல்லாம் நம்ம மரியாக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. அங்க இன்னமும் கேட்கும் போது மரியா சொல்றான், இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீ இதுக்கப்புறம் பேட்டிலுக்கு தயாராகணும். ஏன்னா இப்போ ஒருத்தன் சண்டை போடுறான்ல, அந்த பர்சனும் உங்களை மாதிரி தான் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த ஒரு பர்சன் தான். உங்களை மாதிரியே ஒரு பிளேயர் தான் அவன். அங்க மரியா சொல்றபடி பார்த்தா ஏகப்பட்ட உலகம் இருக்கு. இந்த உலகத்துல இருந்து வந்த ஒரு பிளேயர் தான் இந்த ஹியோடோ. ஹியோடோ எதுக்காக இங்க வரணும், அட்மினிஸ்ட்ரேட்டரோட பிளான் அதுதான் என்ன, நம்ம சுபாரு ஃபியூச்சரை மாத்துவானா இல்லையா, எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் நம்ம சுபாருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை இருக்கு. அது இதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ல தான் வருமே. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வீடியோவை எவ்வளவு தூரம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.